ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரைட், நாம இங்க பார்க்க போறது பாஸ்ட் பேப்பர் வினாக்கள் கொஞ்சம் பார்ப்போம். அந்த அடிப்படையில ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்றுல 2025ஆம் ஆண்டு உங்களோட சூப்பர் சீனியருக்கு இந்த முறை எழுதினவங்களோட கேள்வி உண்டு. ரைட், பகுதி ஒன்று, அதாவது நாங்க பார்க்க போறது பகுதி ஒன்றுக்குள்ளதான் நல்ல வழங்கணும். பகுதி ஒன்று, பகுதி 2, பகுதி 3, இப்படி 3 பகுதிகள் இருக்கு. மாடல் நல்ல வழங்கணும். இதான் உங்களோட மாடல், சரியா? இதான் உங்களோட நீங்க ஃபைனல் எக்ஸாம் செய்ய போற மாடல். இதுல பகுதி ஒன்றில் கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 3 வினாக்கள் சொல்லி. அதே மாதிரி பகுதி 2க்கு மட்டும் 4 வினாக்கள். அதே மாதிரி பகுதி 3க்கு வந்துருக்கு 3 வினாக்கள். அப்ப டோட்டலா பாருங்க, எல்லாம் 10 வினா. 10 வினாக்கள். அப்ப 10 கேள்வி என்ன செய்யப்படுதுங்க, கட்டாயம் தருவாங்க. இதுல 10 வினாக்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா 5 வினாக்கள் தான் செய்ய போறீங்க. நீங்க செய்ய போறது 5 வினாக்கள். ஆனா தருவாங்க மொத்தம் 10 வினாக்கள். இதுல கட்டாயமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இந்த பகுதியில இருந்து ஒரு வினா செய்யணும் கட்டாயம். இந்த பகுதியில இருந்து கட்டாயம் ஒரு வினாக்கள், சரியா? ஆனா பகுதி 2க்குள்ள கட்டாயம் 2 வினாக்கள் செய்யணும். அப்ப டோட்டல் எத்தனை வினாக்கள்? 4 வினாக்கள் வருது. இப்ப எல்லாமா சேர்த்து எல்லாமன்னு சொன்னா, இதுல 3 வினா, இதுல 4 வினா, இதுல 3 வினா, மொத்த டோட்டல் 10 வினாக்கள். என்ன 10 வினாக்கள்ல இருந்து எல்லாமே சேர்த்து அதுல இருந்து அது நீங்க இதுல இருந்து ஒன்று செய்யலாம். அப்படி இல்லாட்டி இதுல இல்ல, அதாவது 3 பகுதியில இருந்தும் ஒரு வினாக்கள். அப்ப எல்லாம் சேர்த்துதான் 5 வினாக்கள் செய்கிறோம். அப்ப மொத்தமா, அதாவது நீங்க எழுமாக்கான்னு சொல்லுங்க. இதுல விரும்பினாலும் ஒன்று எடுத்து செய்யலாம், அல்ல இதுல இருந்தாலும் ஒன்றுல ஒரு பகுதி எடுத்து மட்டும் ஒரு கேள்வி, எல்லாம் சேர்ந்து டோட்டலா இந்த 3 சேர்த்து உண்டு டோட்டலா 5 வினாக்கள் செய்யணும். இந்த 5 வினாக்கள் செய்வது, இதுதான் உங்களோட மாடல் அமைப்பு, சரியா? இதுல இதே மாதிரி தான் நாங்க இதுதான் கேள்விகள் பார்க்க போறோம். ரைட். இப்ப அரசியல் விஞ்ஞானத்துல பகுதி 1க்குள்ள வார கேள்விதான் முதலாவது யூனிட். நல்லா வழங்கணும். 1 - 5 வரைக்குமான வினாக்கள் பகுதி 1ல வரும். இந்த பகுதி 1 பகுதி இருக்குதானே, இந்த பகுதிக்குள்ள 1 - 5 வரையான வினாக்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். 1 - 5 வரையான வினாக்கள், சரியா? அப்ப நீங்க 1 - 5 வரையானக்குள்ள நீங்க எல்லாரும் நினைக்கிற கொஞ்சம் கட்டாயம் வந்துகிட்டு முதல் வரைக்கும் 1-2 கேள்விகள், முதலாவது வினா 2வது வினா தேவையில்ல, சாய்ஸ்ல விட்டுட்டு கொஞ்சம் கடினமான செய்யலாமா, அப்படி கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க இப்ப யாப்புக்களை நாங்க விடுவோம், கொஞ்சம் லேசான பகுதிகள் வச்சுருவோம். அப்ப எப்படி பார்த்தாலும் நாங்க இலகுவான கேள்வி செய்யறாலும் கடினமான கேள்வி செய்யறாலும் கட்டாயம் செய்யணும், படிச்சிருக்கணும். அப்ப இதுதான் நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, அந்த 1 - 5 வரைக்குமான வினாக்கள் மிக இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களோட லைஃபை மாற்றி அமைக்கிறது இந்த 3-5 யூனிட். ஏன்னு சொன்னா அதுல கட்டாயம் 2 கேள்வி செஞ்சுதான் ஆகணும். கட்டாயம் ஒன்று செய்யணும். நீங்க சாய்ஸ்லயும் மேலதிகமாகவும் உண்டு அதெல்லாம் செய்ய பார்ப்பேன். ஏன்னு சொன்னா 1-5 வரைக்குமான பகுதியில் கொஞ்சம் லேசா விளங்கும். என்ன அதுல இருந்துதான் ஏனைய பகுதிகள் நாங்க படிக்க போறோம். அப்ப பேசிக் பகுதி நாங்க இப்ப படிச்சுக்கிட்டோம் 5வது பகுதி வரைக்கும். என்ன அப்ப இந்த பகுதி அடுத்த கட்ட நகர்வு போகக்குள்ள கொஞ்சம் மற்ற விஷயங்களை படிக்கக்குள்ள இதோட தொடர்படுத்தி படிக்கக்குள்ள கொஞ்சம் விளங்கு. அப்ப இந்த விளங்கக்கூடிய இந்த 5 பகுதியையும் முதலாவது யூனிட்ல இருந்து 5வது யூனிட்டையும் கொஞ்சம் நல்லா தரவா படிச்சு கொள்ளுங்க. அதாவது வெரி இம்பார்ட்டன்ட். அது ரெண்டத்தால கொஞ்சம் டீப்பா படிச்சுட்டீங்கன்னு சொன்னா அது 2 கேள்வி, 2 கேள்விக்கும் மேக்சிமம் 20 சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு 35 மார்க்ஸ் ஆகுது, அதை எடுத்து தரும், சரியா? 35 மார்க்ஸ் அந்த கேள்வியும் செய்யும், கட்டாயம் எடுத்து தரும். அப்ப இங்கே 35 மார்க்ஸ் அதை எடுத்து தந்தா உங்களுக்கு இங்கால அதே மாதிரி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு, பகுதி 3. இந்த பகுதி 3 வந்துக்கிட்டு யாப்புகள் தவிர்ந்த ஏனைய கேள்வி, அதாவது முரண்பாடு சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி பொது கொள்கைகள், சர்வதேச உறவுகள், வெளிநாட்டு கொள்கை சம்பந்தமாக கடைசியில் இருக்க பகுதிகள். அப்ப இந்த பகுதி இந்த இதுக்குள்ள வரப்போகுது, பகுதி 3க்குள்ள. அப்ப உங்களுக்கு இங்க என்ன விளங்கணும்னு சொன்னா, பகுதி 1ம் பகுதி 3ம் கொஞ்சம் உங்களை என்ன செய்யுது, கட்டாயமாக உங்களை ஒரு
அடுத்த கட்டத்துக்கு. அதாவது இப்ப நீங்க 35 இதுலயும் ஒரு கேள்வியை சாய்ஸ் பண்ணி ஒரு 15 எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை வருது? 50 வருது. இதுல மிக முக்கியமான டாஸ்க் ஒன்று என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா இதுல ஒரு கேள்வி தான் செய்யலாம். என்ன இதுலயும் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு கேள்வி செய்யலாம். ஆனா எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு கேள்வி என்றதால நீங்க எல்லாருமே முதலாவது பகுதியை தான் விரும்புவீங்க. அப்ப டோட்டலா 3 கேள்வி செஞ்சுட்டீங்க. ஆனா இப்பதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி யாப்பு பகுதி. அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாப்பு கட்டாயம் செய்துதான் ஆகும். இப்ப நாடுகளும் வந்துகிட்டு இந்த பகுதி 3க்குள்ளாம் வருது. அதை நீங்க சாய்ஸுக்கு விட்டாலும் லேசா இருக்க கேள்வி உண்ட வெளிநாட்டு கொள்கை அல்லது அந்த பொது கொள்கை சம்பந்தமான ஏதோ லேசான ஒரு கேள்வி ஒன்று எடுத்து செய்யலாம். அப்ப இங்க என்ன விஷயம் என்று சொன்னா, யாப்பு கட்டாயம் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க விரும்பிய விரும்பாமலோ யாப்பு படிச்சுதான் ஆகணும். ஏன்னு சொன்னா இது எங்கட நாட்டினுடைய அரசியல்னு சொன்னா எங்கட நாட்டின் அரசியல் நாங்க படிக்க மாட்டதால கட்டாயம் யாப்பு காலத்து ஆட்சி முறை அதே போல சோல்பெரி டொனமூர் வரைக்கும் அதே மாதிரி 78ஆம் ஆண்டு யாப்பு இந்த 4 என்ன 4 நாங்க சொல்லிங்க 4 கேள்வி. அப்ப இந்த 4 இந்த இந்த 3 விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். என்ன யாப்புகளை மிக முக்கியம் காலத்துவம், அதே மாதிரி காலத்துவ ஆட்சி, அதே மாதிரி 47 72ஆம் ஆண்டு யாப்பும் அதே போல 78. இதுக்கிடையில 3 யூனிட் தான். ஆனா கேள்வி 4 கேள்வி தருவாங்க. நல்ல வளங்க யாப்புகளும் மட்டும்தான் 4 கேள்வி. என்ன சொன்னா யாப்பு கட்டா செஞ்சு ஆகணும்ன்றதால நீங்க 2 கேள்வி செஞ்சே ஆகணும். அப்ப நீங்க 2 கேள்வி செய்யக்கூட நார்மலா நீங்க ஒரு கேள்வியில 10 மார்க்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வர போகுது? 50 20 சேர்ந்தாலும் ஒரு 10 மார்க்ஸ் எடுத்தாலும் 70 பந்தில். அப்ப உங்களுக்கு இதுல 70 வருது. அதே மாதிரி அங்காலையும் நீங்க 100க்கு ஒரு 35 பாஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுலயும் ஒரு 70 70 140 140 திரும்ப அதை 2ஆ பிரிச்சா பி வரும். அப்ப உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போறதுக்குரிய தகமே பி பிளஸ், அதாவது பி என்று சொன்ன பி பிளஸ் தானே. அது யூனிவர்சிட்டிக்கு போறதுக்குரிய தகமே உங்களுக்கு பி கிடைச்சிட்டு. ஆனா இதை விட இதா கிடைக்கணும் எனக்கு லோ ஃபேக்கல்ட்டி போகணும், இல்லை நான் ஒரு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு தொப்பில நான் விரும்பின யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு சொன்னா இந்த எடுவை சரி வரா. இப்ப நீங்க எடுக்கணும் என்னன்னு சொன்னா 80 மார்க்ஸ்க்கு அப்படி எடுத்தாதான் சரி. அப்படி எடுக்கணும்னு சொன்னா இங்க இருக்க இந்த யாப்பு கட்டாயம் இம்பார்ட்டன் என்ன செய்யணும்? படிக்கணும். இதுதான் மிக முக்கியமான கிளாஸ். அப்ப யாப்பை படிச்ச மாதிரி தானே செய்யலாம், கட்டாயம் இப்படி எழுத சரியா. இதை முதல் பேசிக்கா நாங்க கட்டமைப்பு வீணா செய்யறதாக இருந்தா இந்த தியரி முதல் தெரியணும். அதே போலதான் நாங்க கேள்வி பார்க்கிறோம். கேள்வி பார்க்கறது கேள்விக்கு விட எழுதுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா கட்டாயம் என்ன செய்யணும்? அதனுடைய அமைப்புகள் தெரியும். ஒரு நிமிஷம் இல்லைங்க, டீயை பிடிக்க கூடியவங்க நிமிஷம். ரைட், ஓகே. 28 கொஞ்சம் ஆறிச்சு. சரி, ஃபீல் இல்லை. ரைட், இப்ப இந்த விஷயத்துல நீங்க உங்களுக்கு தெளிவு என்ன? ரைட், இப்ப நாங்க கேள்விகள் பார்ப்போம். சரியா பிள்ளை? யாருக்கும் டவுட் இருக்கிறதுல ஏதாவது கேட்கணுமெண்டா கேட்கலாம், டவுட் இருந்தா. சரியா? ரைட், இப்ப பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு வந்திருக்க கேள்வி 2025ஆம் ஆண்டு முதலாவது பகுதியில அலகு 1 சம்பந்தமாக, அதாவது யூனிட் 1க்குள்ள அதுல வந்த கேள்வி வந்துட்டு இல்ல, அதுல வந்துட்டு கேள்வி வரல. சரியா? அதுல எந்த வித முதலாவது யூனிட்ல கேள்வி வரல. ஆனா 2வது யூனிட்ல கேள்வி போட்டிருக்காங்க. எப்படின்னு சொன்னா, அரசியல் விஞ்ஞானத்தில் பின்வரும் உபதுறைகளில் எவையேனும் 2 பற்றி சுருக்கமாக ஆராய. அரசியல் விஞ்ஞானத்தினுடைய அரசியல் எப்படி போட்டிருக்காங்க கேள்வி? அரசியல் விஞ்ஞானத்தின் பின்வரும் உபதுறைகள். சில நேரங்கள அரசு அறிவியலின் உபதுறைகள் என்று போடுவாங்க. அப்ப அரசு அறிவியல் அரசியல் விஞ்ஞானம் ரெண்டும் ஒரே பேர். அப்ப விஞ்ஞானமும் அரசியலும் இந்த விஞ்ஞானமும் அறிவியலும் ஒரே விஷயம். என்ன அறிவியலை தான் விஞ்ஞானம் சொல்றோம், விஞ்ஞானம் தான் அறிவியல் சொல்றோம். அதாவது குழம்பிக்கப்படாது. இப்ப கேள்வி போடக்குள்ள என்னடா பேர்கள் வித்தியாசம் இருக்கின்றன குழம்பிக்க தேவை. அப்ப அரசியல் விஞ்ஞானம். அப்ப அரசியல் விஞ்ஞானத்துல பின்வரும் உபதுறைகளை கேட்டிருக்காங்க. பின்வரும் உபதுறைகள் சொன்னா ஒரு 4 உபதுறைகள் தந்திருக்காங்க. அதுல முதலாவது அரசியல் நிறுவனங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க படிக்கிறார். அதே மாதிரி அரசியல் கோட்பாடுகள், அரசியல் கருத்தியல், ஒப்பூட்டு அரசியல். அப்ப இதுல இந்த ஒப்பூட்டு அரசியல் என்ற விஷயம் இதுக்கு முதல் வந்தில்லை. நல்ல வளைப்படும், இதுக்கு முதல் வந்தில்லை. இந்த முறை நான் வந்துட்டு இந்த ஒப்பூட்டு அரசியல் கட்டாயம் போட்டிருந்தேன். ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் வந்தில்லை. அது கொண்டு புதிய அழகு உங்களோட பாடத்திட்டம், புதிய பாடத்திட்டம், அதுலயே புதிய விஷயம் தான் இந்த ஒப்பீட்டு அரசியல். ஆனா இது வரைக்கும் வந்தில்லை. ஆனா இந்த 2025 வந்துச்சு.
அப்ப இனி வருமானு கேட்டா வராது. சரியா? இப்ப இந்த ஒப்புட்ட அரசியல்ன்றது நாங்க படிச்சிருக்க பகுதினே. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா 4 தந்திருக்காங்க. 4ல 2 சேர்த்திருக்காங்க. 1க்கு 10 மார்க்ஸ். ஏன்னு சொன்னா இந்த ஒப்புட்ட அரசியலுக்கு பெருசா அளவுல நோட்ஸ் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 10 மார்க்ஸ்க்கு எழுதுற மாதிரி தான் நோட்ஸ் இருக்கு. அப்ப கேள்வி தரக்குள்ள அவங்க நம்மளோட புத்திசாலி நல்லா வழங்கணும். கேள்வி எடுக்கிறார்கள் குறைஞ்சமான ஆட்கள் இல்ல. பெரிய பெரிய பிஹெச்டி முடிச்சாக்கள், பிஹெச்டினா கலவுண்டு மில்லியன் சொல்லுவோமே கலாநிதி. அப்படியான ஆட்கள், பெரிய பெரிய மாமேதைகள், அரசியல் ஞானிகள் என்றுதான் சொல்லுறேன். அப்படியான வல்லுநர்கள் தான் இப்படியான வினாக்கள் எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் எந்த கேள்வியை கொடுக்கலாம் 10 மார்க்ஸுக்கு, எந்த கேள்வி 20 மார்க்ஸுக்கு கொடுக்கலாம்னு தெரியும். கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் புதுசு புதுசா முளைச்சு சேர்மா எல்லாம் கொஞ்சம் கிடக்குன்னு பொதுவா எல்லா பாடத்துக்கு தான் என்னமோ அவங்க பெரிய விஞ்ஞானி மாதிரி சொல்லுவாங்க விஷயம். அப்ப இங்க என்னன்னு சொன்னா எங்களுக்கு கேள்வி தார அமைப்பை முதல் விளங்கூடும். இவங்க 10 மார்க்ஸுக்கு தந்திருக்காங்களா? அப்ப சேரும் 10 மார்க்ஸுக்குரிய நோட்ஸுக்குரிய விட தந்திருக்காங்க. நீங்க முதல் தேடும். இதான் சரியான மாணவனுடைய இது. அடுத்தது சரியான ஆசிரியருடைய செயற்பாடும் இதான். ஏன் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு ஒழுங்கா படிச்சு கொடுக்காரன்னு சொன்னா அந்த படிச்சு கொடுக்க தலைப்புக்குரிய நோட்ஸுக்கு ஒரு 10 மார்க்ஸ் மாதிரி கேள்வி வந்தா 10 மார்க்ஸ் நோட்ஸ் பார்ப்போம். இல்லாட்டியா ஒரு சார் இல்லை. அதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒப்பிட்ட அரசியல் நான் தந்திருக்கேன். குறிப்பிட்ட நோட்ஸ் மட்டும்தான் 10 மார்க்ஸ் தாராளமா கொடுக்க. அதே மாதிரி 20 மார்க்ஸுக்குரியதான்னு சொன்னா 20 மார்க்ஸ். இப்ப இதுல ஒரு சில கேள்விகள் உதாரணமா அரசியல் நிறுவனம். அரசியல் நிறுவனத்தை நாங்க உண்மையாவே 20 மார்க்ஸ்ல 30 மார்க்ஸ் கொடுக்குறோம். அரசியல் நிறுவனத்தை நாங்க அடிக்கிட்டே போகலாம். என்ன அரசாங்கத்தை சொல்லலாம், அரசியல் கட்சியை சொல்லலாம், அமுக்கு குழுவை சொல்லலாம், சிவில் சமூகத்தை சொல்லலாம், எல்லாத்தையும் தனிப்பட கூட விளக்கலாம். நன்மை தீன்மை கொடுக்கலாம், அதனுடைய இயல்பு பண்புகளை கொடுக்கலாம், அதனுடைய செயற்பாடு வடிவங்களை கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு கேட்க விஷயம் என்ன? 10 மார்க்ஸுக்குரிய கேள்விதான் தந்திருக்காங்க. 10 மார்க்ஸுக்குரிய மாதிரி தான் விடை எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியும் இப்படி 10 மார்க்ஸ் தான் விடை எழுதலாம் என்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சில கேள்வியும் தந்திருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஒப்புட்ட அரசியலுக்கு 10 மார்க்ஸ் மேல எழுதுகிறாங்க. அப்ப அதையும் தந்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் இருக்குன்னு பாருங்க. சரியா? ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப உபதுறைகளில் எவையேனும் 2 பற்றி சுருக்கமாக ஆராய. இதுல கிட்டத்தட்ட 4 வினாக்கள்ல 2 கேட்டீங்க. உங்களுக்கு ஏழுமான 2 கேள்விக்கு விடை எழுதுங்க. முதலாவது அரசியல் நிறுவனம் தந்தியாங்க, 2வது அரசியல் கோட்பாடு தந்தியாங்க, 3வது அரசியல் கருத்தியல் தந்திருக்காங்க, அதே போல ஒப்புட்ட அரசியல் தந்திருக்காங்க. இப்ப நாங்க இதை பார்ப்போம். 2வது இதுக்குள்ள பார்த்துட்டு 2024ஆம் ஆண்டு 1வது யூனிட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. அதை நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்தது உங்களோட சைட்ல இருந்து தாங்க. சரியா? ரைட். என்ன சொன்னா எங்களுக்கு மிக பொருத்தமான விஷயங்களான கேள்வியை தான் பார்க்கணும். இப்ப இதுல எல்லாம் அடங்கின மாதிரி வந்திருக்கேன். முதலாவது அரசியல் நிறுவனத்தை தனியா. இப்ப அரசியல் நிறுவனத்தை நாங்க இப்படி 10 மார்க்ஸ் எழுதலாம். பார்ப்போம். யாருக்கு தெரியும் அரசியல் நிறுவனம் சொன்னா என்ன? சும்மா சொல்லுங்க. தெரிஞ்சு நீங்க படிச்சதை பார்ப்போம். படிச்சாக்களுக்கு யாருக்கு சிந்தனை இல்லை அரசியல் நிறுவனம் சொன்னா எப்படி நாங்க எழுத ஆரம்பிக்கலாம்? அரசியல் நிறுவனம். இப்ப நாங்க எப்படி ஆரம்பிக்கலாம்? அரசாங்கியல் பாடப்பரப்பில் என்ன கற்கப்படுகின்ற உபதுறைகளில் ஒன்றாக அரசியல் தத்துவம் என்ன அப்படித்தானே சொல்லணும். நாங்க ஓடாதான் சொல்லணும். அரசியல் தத்துவம், அரசியல் சிந்தனை, அந்த அரசியல் கருத்தியல், அரசியல் கோட்பாடுகள், வேற அரசியல் நிறுவனம், ஒப்புட்ட அரசியல், இவ்வாறான முக்கியமான என்ன துறைகளாக காணப்படுது. அரசியல் கற்கப்படுகின்ற உபதுறைகள். அப்ப இதுல நாங்க முதல் ஆரம்பிக்கக்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அரசியல் நிறுவனத்தை பத்தி நாங்க சொல்லக்குள்ள முதல் நாங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கக்குள்ள அரசியல்ல உபதுறைகளை பத்தி சொல்றதுக்கு முதல் அதுக்கு ஒரு அறிமுகம். அப்ப எப்படி ஆரம்பிக்க? அதாவது அரசியலில் உபதுறைகள் என்ன? அரசியல் பாடப்படை உபதுறைகள் என்பது இன்றைய நேற்றியதல்ல. அதாவது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்ததாக காணப்பட்டு வருகிறது. அப்ப ஆரம்ப காலத்தில் அரசியல் எப்போது தோன்றியதோ அன்றிலிருந்து இந்த அரசியலின் உபதுறைகளும் வளர்ச்சி அடைந்த துறைகளாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அரசியல் தத்துவம், அரசியல் சிந்தனை, அதே மாதிரி நாங்க அரசியல் கோட்பாடு, அரசியல் நிறுவனம், ஒப்புட்ட அரசியல் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இவ்வாறான உபதுறைகளும் கற்கப்பட்டு வருகிறது. அதில் அரசியல் நிறுவனமும் ஒரு முக்கியத்துவமான ஒரு உபதுறையாக காணப்படுகிறது. இப்படிதான் நாங்க ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க ஆரம்பிச்சு இது ஒரு அறிமுகம். 10 மார்க்ஸ். இப்ப நான் சொன்ன உலகத்துக்குமே 2 மார்க்ஸ் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் சொன்ன உலகத்தை எழுதினா ஒரு பேஜில அரைவாசிக்கு எழுதலாம் நான் சொன்ன விஷயத்த. ரைட். உலகத்தோட நிப்பாட்டுவேன்.
இப்ப உள்ளடக்கம் எழுத போறோம். இப்ப நீங்க எழுத போறீங்க என்ன, அரசு நிறுவனத்தை பத்தி எழுத போறோம். ரைட். அந்த அடிப்படையில் அரசியல் நிறுவனங்களில் மிக பிரதானமாக சொல்லப்படுகின்ற நிறுவனங்களாக அரசும் அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் அமுக குழுக்களும் சிவில் சமம் என பிரதானமான நிறுவனங்களாக கொள்ளப்படுகிறது. அத நாங்க இப்ப பிரதான நிறுவனங்கள் சொல்லி இதில் நோக்கின் அரசு அரசாங்கம் என்பதை பற்றி ஒரு ஷார்ட். அரசு அரசாங்கம் என்பது சமூகத்திலே ஒரு உயர்ந்த நிறுவனமாக அரசு செயல்படுகிறது. அரசாங்கம் என்பது அந்த உயர்ந்த நிறுவனமான அரசினுடைய அதிகாரங்களை செயற்படுத்தும் ஒரு பிரயோக நிறுவனமாக அரசாங்கம் காணப்படுது. அதனால அரசையும் அரசாங்கத்தையும் பிரிக்க முடியாத இவ்வளவு போகுது. இவ்வளவு எழுதக்குள்ளேயே அரவாசி வந்துடும். அப்ப ஒவ்வொன்றையும் நாங்க அரசியல் கட்சிக்கு செல்றோம். அப்படி ஒவ்வொன்றுக்கு நாங்க சும்மா ஷோர்ட்டா செல்லக்குள்ள என்ன சொன்னா நாங்க எழுத போறோம் 10 மார்க்ஸ். நல்ல வளங்க. இப்ப உங்கள்ட்ட கேட்டு அரசாங்க உபதுறைகளை பற்றி ஆராய்ச்சி கேட்டாதான் நீங்க என்ன செய்யலாம், என்ன சொல்ற விஷயத்தை எல்லாம் எழுதி அங்கால ஓடுக்கு தனிப்படம் எழுதி 4 பேஜுக்கு நிரப்பணும்ன்றதுக்காக நிறைய விஷயத்தை எல்லாம் கொண்டு போய் கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ்ங்களுக்கு கிடைக்கணும்ன்றதை நீங்க எழுதலாம். ஆனா இங்க விஷயம் என்ன, அப்படி இல்லை, 10 மார்க்ஸ். அப்ப நாங்க 10 மார்க்ஸ்க்கு லிமிட் பண்ணி தான் எழுதுவோம். அப்ப கேள்விக்கு தனி ஒரு தலைப்பு மட்டும்தான். அப்ப அதுக்காக அது கேட்ட மாதிரி நாங்க என்ன செய்யணும், ஆரம்பிக்கும். இப்ப அரசியல் கட்சி அதால நாங்க ஒவ்வொன்றையும் தனிப்பட 4 விஷயத்தை எழுதக்குள்ளேயே 2 பேஜ் வந்துரு. இப்ப எல்லாத்தையும் வெளியிட்டு சரியான இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொன்றுக்கும் சில ஷார்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அரசு நிர்வாகத்தில் இருக்கின்ற அரசு அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான அரசியல் கட்சி ஒரு அதிகாரத்துக்காக செயற்படக்கூடியது. 2ஆம் பட்சமான ஒரு நிர்வாணம் வந்து நீங்க தொடர்ந்து எழுதலாம். அமுக குழுவும் அப்படிதான். அது சமூகத்தினுடைய அபிலாசைகளை என்ன செய்யற செயற்படுத்தக்கூடிய, அதாவது தானே முன் வந்து இல்லாம நாங்க எப்படி எழுதணும், அதாவது சமூகத்தின் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தன்னார்வ குழுவாக செயற்படக்கூடிய அவர்களுடைய செயற்பாடு மக்கள் சமூகத்தில் உள்ள மக்களை ஆராய்ச்சி அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் செயற்படுவாங்க. ஒரு தன்னார்வமாக வந்து முன்னின்று வந்து செய்வாங்க. அதிலும் குறிப்பாக அவங்களோட தொடர்பட்ட சில நிறுவனங்களோடு அதிகமாக செயற்படுவார். அதே மாதிரி சிவில் சமூகத்திற்கு அவங்க எந்த கேள்வியும் இல்லை பாருங்க இல்லை. பொதுவா மக்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க என்ன மாதிரி இருக்காங்களோ அவங்க முழுக்க மக்களுடைய அபிலாசைகளை மட்டும் நிறைவு செய்யக்கூடிய என்ன ஒரு சமூக சேவையாளர்கள். அப்ப அவங்க வந்துகிட்டு இவங்கள போல இல்லை, குறிப்பிட்ட மட்டத்திலோட இல்லாம அவங்க எந்தவித அதிகாரத்தையோ எந்தவித அரசியல் அபிலாசையும் எதிர்பார்க்காமல் தானே முன் வந்து என்ன செய்யற தன்னுடைய சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதென்று ஆராய்ந்து அவருக்கு என்ன தேவை என்றதை அவங்க என்ன செய்வாங்க பெற்றுக் கொடுக்கின்றவர்கள் அந்த சிவில் சமூக சேவையாளர்கள். அப்ப அந்த அடிப்படையில் அதுல காணப்பட சில உதாரணம் என்ன அப்படி இவ்வளவு விஷயமும் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சியும் என்னன்னு சொன்னா நான் சொல்றேன் ஷோர்ட்டா இவ்வளவுக்கு தியரிய. இப்ப அதுல வாரத்தை மேல அதை நீங்க சேர்க்கலாம் குறைக்கலாம். ஆனா கட்டாயம் இந்த நாளையும் சொல்லத்தான் வேணும். என்ன சொல்லி போட்டு முடிவில் சொல்ல இவ்வாறான அரசியல் நிறுவனங்கள் பிரதானமாக சொல்லப்படும் நிறுவனங்கள் தான் தற்போதைய கொண்டு வரணும். எங்க தற்போது நாட்டில் இருக்கின்ற தற்கால அரசியல் விஷயத்தை கொண்டு வர தற்கால அரசியலில் இந்த நிறுவனங்களினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக காணப்படுது. அந்த அடிப்படையில் இந்த நிறுவனங்கள் இல்லை என்றால் அரசியல் விடயங்கள் புறக்கணிக்கப்படும், பின்னோங்கி போகும். அந்த நாள் தான் இந்த அரசியல் நிறுவனத்தில் காணப்படுகின்ற இந்த பிரதானமான அரசியல் நிறுவனம் எல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லா சமூகத்தினுடைய முக்கிய செயற்பாடுகளை ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு அரசியல் சமூக நிறுவனங்களாக இந்த பிரதானமான நிறுவனங்கள் நான்கு காணப்படுவதை நாங்கள் இதில் இருந்து என்ன செய்யலாம் விளங்கி கொள்ள முடியும். இவ்வளவுதான் முடிவு. எவ்வளவு விஷயத்தை சொன்னீங்க. இது பொதுவா நீங்க ஒரு 10 மார்க்ஸுக்கு விஷயம். இப்ப அதே மாதிரிதான் அரசியல் கோட்பாடுன்னு கேட்டாலும் நீங்க அந்த கோட்பாடுன்னு சொன்ன என்ன, அதாவது நாங்க ஒரு விடயத்தை வந்துகிட்டு ஒரு கருத்தியல் இருந்து வருகின்ற ஒரு கருத்தியல் சம்பந்தமான விஷயத்த நாங்க ஒரு அணுகுமுறை கொண்டு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வின் மூலம் பெறப்படுகின்ற ஒரு முடிவுதான் கோட்பாடு. அந்த அரசியல்ல காணப்படுகிற கோட்பாடுகள் சமூக ஒப்பந்த கோட்பாடு, தாழ்மைவாத கோட்பாடு, சமூக உடைமைவாத கோட்பாடு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இதுல வர அந்த கோட்பாடுகளை நாங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். அவ பொதுவா வந்துட்டு கோட்பாடுகள்னா பொதுவா இருக்கிற கோட்பாடுகளை பத்தி அதுல தியரி எழுதுறது. அதே மாதிரி அரசியல் கருத்தியல் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க 5வது யூனிட் படிச்சுக்கிறோம். இந்த கருத்தியல் இதுல உள்ள நாங்க எல்லாத்து கருத்தியலும் விளக்கணும் என்ற அவசியம் இல்லை. அரசியல் கருத்தியல் சொன்னா என்னன்னு சொல்லி அது 10 மார்க்ஸுக்கு அந்த கருத்தியல் 8ஐயும் போட்டு சொன்னா சரி. கோட்பாடும் அப்படித்தான், அதை விளக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஃபுல்லா சொல்லிக்கோ 2-3 கோட்பாடை விளக்கலாம் தேவையான. ஆனா அரசியல் நிறுவனத்துல 4 மிதிக்கிறதுல 4 சின்ன ஷோர்ட்டா வளர்க்கினா இன்னும் கொஞ்சம் இதா இருக்குமானதான் சொல்றேன். அதே மாதிரிதான் ஒப்பிட்டாச்சு.
ஒப்பீட்டு அரசியல் ஒரு நவீன காலத்தினுடைய மிக முக்கியத்துவமான ஒன்று. அப்ப இந்த ஒப்பீட்டு அரசியலை நாங்கள் எப்படி வழங்கணும்? கட்டாயம் ஒப்பீட்டு அரசியல் என்பது ஒரு நாட்டினுடைய அரசியலை இன்னொரு நாட்டுடன் நாங்கள் என்ன செய்யறோம்? தொடர்படுத்தி பார்ப்பதற்காக 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாடு, அதாவது 20ஆம் நூற்றாண்டுகளை அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் முறை உண்டு. அப்ப இதை நாங்க கட்டாயம் இந்த ஒப்பீட்டு அரசியல் இருக்கிறதால ஒரு நாட்டில் இருக்கின்ற செயற்பாடுகள், அதாவது அரசியல் செயற்பாடுகள், அரசாங்க செயற்பாடுகள், அரசியல் கட்சி செயற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம்? அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இங்க நடக்க அரசியல் அங்க அறியலாம், அங்க அறிகிறது இங்க அறியலாம். அப்ப இந்த ஒப்பீட்டு அரசியல் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக விளங்குது. அப்ப நாங்க சரியான விஷயத்த கொடுக்கலாம். அப்ப எல்லாத்துக்குமே நாங்க தியரியில தந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் அதை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க விரும்புற மாதிரி எழுத என்ன பிரச்சனை தியரிய விளங்குறது. அதுதான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ல அழகா விளங்கப்படுத்தி படிச்சு தந்திருக்கேன். பாருங்க பார்க்கதாக்கள். இதுல விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் எனக்கு தெரியும். என்னன்னு சொன்னா, நிறைய பேர் ரெக்கார்டிங் பார்த்துக்க மாட்டீங்க, நிறைய பேர் ரெக்கார்டிங் முடிப்பட்டிருக்கும். சரியா? உங்களுக்கு ஒரு ஒஃபர் உண்டு. சரியானே? யாருக்கும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். சரியானே? நீங்க இந்த மாச கடைசிக்குள்ள நல்ல விளங்கிக்கோங்க. யாருக்கு ரெக்கார்டிங் பேசிக்ல படிக்கணுமோ இந்த மாசம் முடிகிறது கடையில மட்டும்தானா 1000 ரூபீஸ் வந்து நீங்க போட்டீங்கன்னு சொன்னா முதலாவது யூனிட்ல இருந்து 8 வரைக்குமான ரெக்கார்டிங்கை நீங்க என்ன செய்யலாம்? இதுக்கு பிறகு நடக்குது 8 வரைக்குமான ரெக்கார்டிங்கை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னா நான் ஒரு யூடியூப் சேனல்ல 8 வரைக்கும் தான் போடுவேன், அப்டேட் பண்ணுவேன். இப்ப 2025 படிச்சு கொடுத்ததெல்லாம் முடிச்சு, இப்ப 2026 8வது யூனிட் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு படிச்சு தரத்தை போடுறதால அவங்களோட இதுக்கு முதல் படிச்ச 5வது யூனிட் வந்து டிலீட் பண்ணிட்டு, இப்போ உங்களோட இந்த 4வது யூனிட்டை டிலீட் பண்ணிட்டு உங்களோட இப்ப போட்டிங்க என்ன சொன்னா உங்களோட வரக்குள்ள அவங்களோட டிலீட் ஆகும். சரியா? இப்ப ஏன்னு சொன்னா நீங்க தானே இப்போ அடுத்த மெயின் ஆன இது பெட்ச், அதால அந்த பெட்சுக்குரியது அப்படியே போயிட்டு. அப்ப அதால அவங்களுக்கும் தேவைன்னு சொன்னா உங்களோட இதை படிச்சுட்டு போவோம் என்று அவங்கள கொஞ்சம் வளரக்கூடிய மாதிரி தியரிகள் கூட இருக்கு. அப்ப அதே போல அவங்களுக்கும் அப்படி இல்லாம இல்லை, அவங்களுக்கும் இருக்கி. ஆனா உங்களோட இன்னும் கொஞ்சம் வளரக்கூடிய மாதிரி என்று அவங்களோட ப்ரொஜெக்ட் தானே கொஞ்சம் வேகமா போறது. கொஞ்சம் விஷயங்கள் வழங்கும் பூரணமாக இருந்தாலும் கொஞ்சம் வேகமா நான் படிச்சு கொடுப்பேன். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் சுலபா போகும். என்ன சொன்னா நீங்க பேசிக் இந்த படிக்க நீங்க தியரியை சரியா வழங்கணும். அப்ப இதுல 1-8 வரைக்குமான யூனிட் நீங்க பார்க்கலும் யூடியூப் லிங்க் நான் தருவேன். ஆனா யாருக்குமே நீங்க ஷேர் பண்ண வேணாம். இதை நீங்க ஷேர் பண்ணினீங்கன்னா அது பெரிய ஒரு குற்றமாமேன்னு சொன்னா நீங்க காசு 1000 ரூபாய் கட்டி போட்டு வேற ஆக்கள் அதுல படிச்சுட்டு போவாங்க. இது தேவையானதை நீங்க முடிவெடுங்க. ஆனா தேவையான ஆட்கள் கட்டாயம் 1000 ரூபீஸ் வந்து போடுங்க. இந்த தேவைன்னு சொன்னா வாங்கி எடுத்து போட்டு உங்களுக்கு இது வரைக்குமே இல்லை சார் எனக்கு கொஞ்சம் நிறைய ஏன்னு சொன்னா நான் வச்சுக்கிறீங்களே புதுசு புதுசு வரக்கூட பல சில அழைச்சிது. அப்ப அதால இப்ப இது வரைக்கும் இப்ப 4வது வேலை செய்யும். இப்ப 4க்கு முதல் உள்ள எல்லாம் தேவை மிஸ் ஆயிட்டு படிக்கல திரும்ப ஒரு தரம் பார்க்கணும் ஒரு இதுக்காக அது எந்த வித அழிவும் இல்லை, எந்த வித இதுவும் இல்லை. நீங்க எக்ஸாம் எழுதும் வரைக்கும் 1-8 வரைக்குமான இது அப்படியே அதுல இருக்கும். நீங்க எப்ப படிக்கணுமோ அப்ப படிச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்துகிட்டு 8வது யூனிட்டுக்கு இப்ப படிக்க 2026 பேச்சுக்கு அந்த அவ்வளவுக்கும் 2000 நான் வாங்குறேன். அது சின்ன ஒரு இதுதான். ஏன்னு சொன்னா இவ்வளவு கால கிளாஸ் அது அவ்வளவு சும்மா கிளாஸ் படி பார்த்தாங்க நோட்ஸ் மட்டும் தான் உங்கள்ட்ட இருக்கும். ஆனா விஷயம் எல்லாம் ரெக்கார்டிங் டெய்லி. அப்ப அதுக்காக இது உங்களுக்கு மட்டும்தான் ஓஃபர். ஏன்னு சொன்னா இனி வார கட்டங்கள் வந்துட்டு நிறைய விஷயத்தெல்லாம் கொண்டோல் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னா அங்களையும் படிக்கணும் இங்களையும் படிக்கணும்னுக்குள்ள இழுத்துக்கு எல்லாமே இருக்கு. அப்ப அப்படியா நான் பிள்ளைகள் செய்யலாம்னு சொன்னா டைம் போகக்குள்ள ஏதாவது சொல்லி ரைட் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு ஒன்று டிஷ் ஆகிட்டு என்ன செஞ்சுக்கிற அங்க எல்லாமே தெளிவா 2027 இத்தனையாவது பாடத்துக்குரியது இத்தனையா பாடத்துக்குரிய ரெக்கார்டிங் எல்லாம் அங்க தெளிவா நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அப்டேட் பண்ணிக்கேன். இப்ப 2027 சொன்னா அதுல ஓர்டர் தான் இருக்கு கிளாஸ். 12 கிளாஸ் இப்ப முதலாவது யூனிட் நடந்தா 12 கிளாஸ் ஓர்டர் தான் இருக்கு, அழகா படிக்கலாம். 14 கிளாஸ் சொன்னா 14 கிளாஸ் 2வது யூனிட் சொன்னா அப்படி ஓர்டர் தான் இருக்கு. ஒரு சிக்கலும் இல்லை, ஒரு கணக்காட்டும் இல்லை. அழகா கிளியர் ஆகி யூடியூப் என்ன தெரியும் தானே கிளியர் ஆகி படி. ஆனா ஷேர் பண்ண முட்டேங்கண்டா சரி லிங்க சரியானே ரைட். அப்படி தேவையானாக்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு இன்னும் மேல அதிகமா படிச்சு கொள்றது. சரியா? நம்ம 8 வரைக்குமான இதுகளை நீங்க என்ன செய்யலாம் படிச்சு கொள்றதுக்கு இதை வரி கொஞ்சம் இந்த பர்சன் கொஞ்சம் அந்த பிரிச்சு சார்ஜர் கொஞ்சம் போடுறோம். சரியா? ரைட் பிள்ளைகள் நாங்க இது வந்துகிட்டு முதலாவது கேள்வி. சரி, இந்த 2வது யூனிட்டுக்குரிய கேள்வி நாங்க முதலாவது யூனிட்டுக்குரிய கேள்வி 2004ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப நான் சொல்லி தந்த விஷயத்துக்குள்ள உங்களுக்கு விளங்கிருக்குமே. இதுல மேலாதிகமான என்ன அரசியல் தத்துவம் என்ற விஷயத்தையும் மட்டும்தான் இதுல இல்ல. ஆனா அரசியல் கோட்பாடாண்டா என்னது, அரசியல் கருத்தியல் என்ன, அதே போல அரசியல் நிர்வாணம்
ஒப்புட்டாரு. 2வது யூனிட் ஃபுல்லா முடிச்சு. இந்த கேள்வியோட ஃபுல்லா வந்துட்டு தானே. இவ்வளவுதான் விஷயம். இதான் பாரு போகுது கேள்வி. நீங்க தலையை போட்டு மலை எப்படி சொல்ற என்ன பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான யோசிக்க தேவையில்லை. இவ்வளவுதான் கேள்வி. நீங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறது ஒரே ஒரு கேள்விக்குள்ளாம இருக்கு. அப்ப அது என்ன கேள்வின்னு எங்களுக்கு தெரியாதுன்னு. அதுக்குதான் நாங்க அந்த தலைப்பை முக்கியமாக பொருத்தப்பாட அடுத்து அந்த தலைப்போட விஷயத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் படிக்க மாதிரி படிச்சுட்டா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிட்டுன்னு சொன்னா நாங்க அதை வச்சு எழுதினாலே எங்களுக்கு பூர்ணமான மார்க்ஸ் என்ன செய்யுது கிடைக்க போறது. சரியா? ரைட் பிள்ளைகள். இப்ப இது இருக்கட்டும். உங்களோட பாஸ் பேப்பரை பார்ப்போம். 2024 அது 2025 நடந்தது. நான் அன்றைக்கு உங்களை போட்டோ பிடிச்சி அனுப்பினேன். இது என்னன்னா இது ஆன்சரோட ஸ்கீம் பேப்பர் தான். இது இதுல எல்லாம் விட இமேஜ். சரியா? இது நான் தருவேன். சரியா? இன்னும் இந்த இது அப்டேட் ஆகல. அப்டேட் ஆனது பிறகு உங்களுக்கு இது பேப்பர் கிளாஸுக்கு இப்படி பிடிஎஃப் மாதிரி இதெல்லாம் நான் தருவேன். அதுக்கு எல்லாம் காசு இல்லை. அதுக்கு பேப்பர் கிளாஸுக்குரிய சார்ஜ் மட்டும்தான். நீங்க கிட்டத்தட்ட நம்மளோட பேப்பர் கிளாஸுக்கு வந்துட்டு நீங்க இது வாங்க தேவையில்லை. பாஸ் பேப்பர் புத்தகம் வாங்க தேவையில்லை. 2019 இருந்து நீங்க எழுதக்குள்ள 2026 வரைக்குமான பாஸ் பேப்பர் கேள்வி விட எல்லாமே நான் ஃப்ரீயா தருவேன். அப்ப நீங்க என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த உதாரணமாக பேப்பர் கிளாஸ் ஒரு மாசத்துக்கு நடக்கும். அதுக்கு 1500 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும். அந்த டைம்ல இந்த சின்ன மத்த நோட்ஸ்கள் கொஞ்சம் தருவேன் ஃப்ரீயா. அதுல டைப்பிங் சார்ட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 2000க்குள்ளதான் பாருங்க. ஒரு மாசத்துக்கு பேப்பர் கிளாஸ். இதுல எம்சிக்கு ஒரு நாளைக்கு ஸ்ட்ரக்சர் பார்க்கப்படும். சரியா? ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் கிளாஸ். நீங்க சரியான முறையில நல்ல முறையில ஒரு ஏழு எடுக்கிறதுக்காக தான் இந்த மெனக்கெடு. கூடுதலா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வெறும் 3 நாள் 4 நாள் செமினார் சும்மா காசை போட்டு வாங்குவாங்க பிள்ளைகிட்ட 3000 4000. எந்த வித பிரயோசனமும் இல்லை. ஆனா இந்த பேப்பர் கிளாஸ் 100க்கு 100 வீதம் பிரயோசனம் அடைகிற பேப்பர் கிளாஸ். கிட்டத்தட்ட 8 பேப்பர் வரும். நீங்க எக்ஸாம் எழுதக்குள்ள 2026 சேர்ந்தா அந்த 8 பேப்பரையும் ஒரு நாளைக்கு பார்ட் 1 ஒரு நாளைக்கு பார்ட் 2. சரியா? பூரணமா படிக்கிறது அந்த பார்ட் 1 பேப்பர்ல எம்சிக்கு ஃபுல்லா பார்க்கும். ஒரு விடை மிஸ் ஆகாம. சரியானே? உங்களுக்கு என்ன விளங்குமோ எல்லாத்தையும் அவரத்தோட கேட்கணும். அதான் பேப்பர் கிளாஸ். சரியானே? அப்ப என்னன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் சரியான விடை, அதாவது எம்சிக்யூன்னு சொன்னா குறைஞ்சது 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் 85 மார்க்ஸ் எடுக்க அளவில் தான் ஒவ்வொரு பகுதியையும் நாங்க செய்கிற அளவில் இருக்கணும். அப்பதான் ஃபைனல்ல உங்களால எடுக்க கொஞ்சம் நீங்க வாங்க முடியாது. அடுத்தது பாருங்க. இப்ப உங்களுக்கு பகுதி 1க்குரிய வினா. இப்ப நாங்க பார்த்தது இது வந்துட்டு பகுதி 2ல வந்தது 2025ஆம் ஆண்டு கேள்வி. இப்ப 2024ஆம் ஆண்டில உங்களுக்குரிய கேள்வி ஒன்று வந்திருக்கு. அலகு 1க்குரியது. யூனிட் 1க்குரிய கேள்வி. முன்ன பார்த்தது யூனிட் 2க்குரிய கேள்வி. என்ன இது? யூனிட் 1க்குரியது. என்ன கேள்வி போட்டிருக்காங்கன்னு சொன்னா இலகுவான கேள்வி. எல்லாரும் சந்தோஷப்படணும். சரியா? எப்படி கேள்வி பாருங்க. அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான வேறுபாடு. தேசாங்க கேள்வி நாங்க படிச்சது. என்ன? அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையில வேறுபாடு. பாப்போம் யாரு சொல்றேன். யாருக்கு தெரியும்? அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் வேறுபாடு சொல்லுங்க. சும்மா ஷோர்ட்டா 2 பாயிண்ட்ஸ். நிகிலா சொல்லுங்க. ஹம்தா, இந்து சரியா? சொல்லுங்க பாப்போம். நீங்களும் கொஞ்சம் சொல்லணும் பிள்ளைகள். என்று சொன்னா எங்களுக்கு நிறைய விஷயம் தேவைன்னு சொன்னாதான் எங்களுக்கு விளங்கும். சொல்லுங்க. அரசியல் மற்றும் அரசு விஞ்ஞானத்துக்கு இடையிலான தொடர்புல அரசியல் விஞ்ஞானம் அரசியல் செய்தல், அரசியல் கற்றல் என்று 2 வகைப்படும். அதுல அரசியல் செய்தல் என்பது பிறகு அரசியலோட தொடர்புடையது. அது பின்வரும் நடவடிக்கைகளை உள்ளடக்கி அதுல அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளல், செயற்படல், அரசாங்க அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தல், தேர்தல்கள்ல பங்கு கொள்ளல், அரசியல் கட்சியின் செயற்பாடுகள்ல பங்கேற்றல், போராட்டம், எதிர்ப்பு இயக்கங்கள்ல பங்கு கொள்ளல் போன்றவற்றை குறிப்பிடலாம். இவ்வாறு நடைமுறை அரசியல்ல தொடர்பு கொள்வதற்கு அரசியல் தொடர்பான ஒரு கல்விசார் அறிவு முக்கியமானதாக காணப்படுகிறது. பிரஜைகளுக்கும் தொழில்சார் அரசியல்வாதிகளுக்கும் தேவைப்படுவதில்லை. மாறாக
அரசியல் செயற்பாட்டுல வந்து ஒரு ஈடுபடுவதற்குரிய ஒரு ஆர்வம், தியாகம் மற்றும் திட சங்கற்பம் போன்றவற்றை குறிப்பிடலாம். அரசியல் கற்றல் என்றது வந்து அரசியல் செய்தல் என்பதை பார்க்கிலும் அது வேறுபட்டது. அரசியலை கற்கிற ஒரு மாணவன் வந்து அரசியல்வாதியை போல செயற்பட முடியாது. அந்த மாணவன் அரசியலையும் ஈடுபட தேவையில்லை. அவ்வாறான தொழில்முறையான வாதியும் கோட்பாட்டாளர்களும் மற்றும் தத்துவம் போன்றவற்றில் வேறுபாட்டை காட்டலுங்கண்ணே. உண்மையாவே ஓகே, தேங்க்யூ வெரி மச். உண்மையா அவ பாராட்டணும், எல்லாரும் கையாடிங்க. என்ன விஷயம் சொன்னா உண்மையாவே அவ தொடர்பா இருக்கா இந்த பகுதிகளில் முதல் யூனிட் எல்லாம் கம்ப்ளீட்டா சொல்றா. உண்மையா நல்ல ஒரு ஆன்சர் ஒன்று தந்தா. ஏன்னு சொன்னா இந்த மாதிரியாக கொஞ்சம் பயம் இருக்கும் எல்லாருக்கும். இப்ப நேரடியா நாங்க கேட்கல தானே, ஜூமில் என்று சொல்லக்குள்ள பயம் இல்லாம பேசலாம். நீங்க தைரியமா உங்களோட ஆன்சர்களை சொல்லலாம். சரி இது சரியா பிள்ளையாண்டெல்லாம் கேட்கலாம். உண்மையாவே அவ தந்த விடையெல்லாம் சரி. இப்ப நாங்க இந்த விடையை வந்துட்டு எப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு கொஸ்டின் சொல்லிருக்கேன் எல்லாருக்கும். அதான் நான் முதல்ல அறிமுகம் எப்படி செய்யணும், எப்படி முடிவுரை என்று சொல்லி தந்தேன். இப்ப இதே மாதிரிதான் இப்ப அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையில வேறுபாட்ட விளக்கு. இப்ப 20 மார்க்ஸுக்குரிய வினா நல்லா வளமும். இது 20 புள்ளி. இப்ப 20 புள்ளி என்று சொன்னா கிட்டத்தட்ட நாங்க 4 பேஜ்ல காட்டணும். என்ன 4 பேஜ்ல எழுதணும். இதுக்கெல்லாம் 4 பேஜ்ல எழுதுற இதுக்கு என்ன மாற்றன்றது ஒரு குழப்பம் உண்டு. இப்ப இவ சொன்ன மாதிரியான விஷயம் அவ்வளவு ஒரு உள்ளடக்க செயற்பாடுல நாங்க கொண்டு வரலாம். இப்ப சொன்ன அவ்வளவுமே நாங்க ஒரு 1.5 பேஜுக்கு எழுதக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு. அப்ப இதுல இப்ப நாங்க ஒரு அறிமுகமா இதை எப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னா முதல் அரசியல் அரச அறிவியல் என்று சொன்னா என்னன்றதை காட்டணும். இப்ப வேறுபாட்டை காட்டுறதுக்கு முதல் அரசியல் என்பது அப்ப அரசியல் விஞ்ஞானம். இதுல அரசியல் என்பது அதாவது இன்றைய நேற்றைய ஒரு விஷயம் அல்ல. என்ன அதாவது அரசியல் என்பது ஆரம்ப காலமான கிரேக்க கால நாகரிகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த அரசியல் என்பது. அதே மாதிரி அரசியல் விஞ்ஞானம் என்பது ஆரம்ப கால அரசியலை ஒரு கற்கின்ற ஒரு துறையாக உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒன்றாக இந்த அரசியல் விஞ்ஞான கற்கை என்பதும் தொடர்ந்து பேணப்பட்டு இன்று வரைக்கும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இப்படித்தான் நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணோம் இந்த விஷயத்தை. அப்ப அப்படியே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப சொல்லலாம் இந்த வகையில் அரசியல் என்பது அரசியலை செய்வது, அதாவது ஒரு சாதாரணமாக நாங்க நோக்கி ஒரு நடைமுறை அரசியல் பற்றி ஒரு நோக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அரச அறிவியல் என்பது ஒரு விஞ்ஞான ரீதியாக, அதாவது ஒரு ஒழுங்குமுறையான கற்கையை கொண்ட ஒரு செயற்பாடாக காணப்படும். இதான் இந்த அரசியல் விஞ்ஞானம் என்ற இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வேறுபாடாக கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் அரசியல் என்பதை நாங்க ஒரு செயற்பாடு வடிவத்தில் நோக்குகின்ற போது அதுக்கு பிறகு சொன்ன விஷயமா அவ்வளோத்தையும் கொடுக்கலாம். அதே மாதிரி அரசியல் என்பதை ஒரு கற்கை வடிவில் நாங்க நோக்குகின்ற போது சொன்ன விஷயம் அவ்வளோத்தையும் கொடுக்கலாம். இவ்வளவும் நாங்க சொல்ற இவ்வளவும் வந்துட்டு ஒரு 20 மார்க்ஸ் எழுதக்கூடிய நடைமுறையான விஷயம். அப்ப அதுக்கு ஒரு அறிமுகம் நாங்க இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் வந்துகிட்டு அவங்க பாக்குறாங்க 20 புள்ளின்னு சொன்னா அறிமுகத்துக்கு மட்டும் நல்லா வழங்கணும். அறிமுகத்துக்கு மட்டும் 4 புள்ளி கொடுக்காங்க, 4 மார்க்ஸ். எதுக்கு 20 புள்ளிக்குரியது. இப்ப 10 புள்ளி என்று சொன்னா அறிமுகத்துக்கு 2 நல்ல வழங்க, அறிமுகத்துக்கு 2 10 புள்ளி என்று சொன்னா சரியா. ஆனா 20 புள்ளி என்று சொன்னா 4 மார்க்ஸ் அறிமுகத்துக்கு மட்டும். இப்ப உள்ளடக்கத்தை நாங்க நோக்கினோம்னு சொன்னா இப்ப சொன்ன அவ்வளவு உள்ளடக்கத்துக்கு நாங்க அழகா தாராளமா எழுதலாம். அவட கருத்து பூரணமாக சரியான ஒரு கருத்து சரியா. அப்ப அதுக்கு நாங்க வந்துட்டு 12 மார்க்ஸ் கொடுத்தாங்க. இங்க வந்துட்டு 6 மார்க்ஸ் கொடுக்காங்க. நல்ல வழங்கி போடும். 10 புள்ளிக்கு 6, உள்ளடக்கத்துக்கு 20 புள்ளிக்கு 12. அதே போல முடிவுரையை எடுத்துட்டேன்னு சொன்னா முடிவுரையில வந்துகிட்டு இதுக்கு 4 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ். டோட்டலா பாருங்க, இதுக்கு 10, இதுக்கு 20. இதான் உங்களோட புள்ளி திட்டம். அப்ப இந்த புள்ளி திட்டத்துக்கு அமைவாதான் நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் விடை எழுதப்படும். இப்ப இவ சொன்ன மாதிரி ஓகே. உங்களுக்கு தெரியாது, உங்களோட சீனியர்மார் வந்துக்கிட்டு ஆரம்பத்துல வந்து எனக்கிட்ட கிளாஸுக்கு வாரத்துக்கு முதல்ல அவங்க ஒரு 2-3 பேர் தான் பெஸ்ட்டுக்கு இருந்தாங்க சரியா. நினைக்கிறேன் ஒரு 6 பேர்கிட்ட இருந்தாங்க, 6-7 பேர்கிட்ட நினைக்கிறேன். அதுல இப்ப ஒரு 4 பேர் எங்கேண்டே தெரியாது, 3 பேர் கண்டினியூவா படிச்சுட்டு இருக்காங்க. முதலாவது யூனிட்ல இருந்து வந்தாங்க. அந்த முதலாவது யூனிட்ல இருந்து வந்ததுல அந்த 3 பேர் இப்ப வரைக்கும் ஏதான் எடுத்து வராங்க. அந்த பேசிக் அவங்களுக்கு தெரியாது எப்படி அந்த அறிமுகம் செய்கிறன்றது. ஆனா இப்ப
அறிமுகம் வந்துட்டு அவங்க தான் இவங்க மத்தாக்களுக்கு எழுதி காட்டியாங்க. அந்த அளவுக்கு அந்த அறிமுக முடிவை சரியா கொடுக்காங்க. இப்ப கடைசியா ஃபைனல்ல 3ஆம் தவணை பரீட்சையிலையும் நிக்கிறாண்டோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அவட மார்க்ஸ் வந்து 93 எடுத்திருந்தா ஸ்கூல் மட்டத்துல ஃபைனல்ல 3ஆம் தவணை பரீட்சையில. இப்ப 4ஆம் தவணை பரீட்சை அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இருந்து புதன்கிழமை வரைக்கும் நடக்குது. காலையில மார்னிங் டைமுக்கு போட சொல்லியாங்க. அவங்களுக்கு ஒரு லீவ் ஒன்று இருக்கு. சரியா? அப்ப அந்த எக்ஸாமோட 2 கிளாஸ் இருக்கு, அதை முடிச்சிடுவேன். இப்ப அவங்களோட நாடு முடியுது. இப்ப அவங்களுக்கு நாடு வந்து பிரான்ஸ் தொடங்க போறோம். சரியா? இப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்க அடையிறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைன்னு. ஆனா உங்களுக்கு நீங்க இப்பதே வேகம் 5வது யூனிட்டுக்கு வந்துட்டே. ஆனா இப்ப இருந்தே உங்களுக்கு அறிமுக விஷயத்துல நீங்க அறிஞ்சிட்டே நல்லா. ஆனா நீங்க எழுதுறதுக்குள்ளதான் இருக்கு. சரியா? என்னன்னு சொன்னா நீங்க இப்ப பேசிக் படிக்கத்தால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தாரோம். அப்ப அறிமுகம் முடிவுரை என்பதை மிக முக்கியமா கொடுங்க. திட்ட தெளிவா நீங்க எழுதலாம். இது அறிமுகம் மண்டி. உங்களோட ஃபைனல் ஃபாஸ்ட் பேப்பர்ல வந்து நீங்க எங்கேயாவது பேப்பர் பார்த்ததா ஸ்கீம் விடை ஸ்கீம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பார்க்கலாம். உங்களுக்கு அழகா அறிமுகம் சொல்லி விட போட்டிருப்பாங்க. உள்ளடக்கம் சொல்லி அழகா விட போட்டிருப்பாங்க. முடிவுரைன்னு சொல்லி விட போட்டிருப்பாங்க. இப்ப இது போட்டு வெளியினா பிழையா என்றால் இல்லை. அப்ப அறிமுகம் என்று போட்டு நீங்க எழுதலாம். அப்ப அவங்களுக்கு பார்க்காத ரைட் இவ்வளவு அறிமுகம், இவ்வளவு உள்ளடக்கம், இவ்வளவு முடிவு. இது விடை எழுதுற மெதட். உண்மையா புத்தி உள்ள பிள்ளை இப்படிதான் எழுதுவா. சரியா? அப்ப அந்த மாதிரியாக நாங்க என்ன சொல்லணும், விடையை கொஞ்சம் விளையக்கூடிய மாதிரி காட்டிக்கணும். சரியா? இந்த மாதிரி மெதட்டுக்கு நீங்க எழுதுந்து அது பிழை இல்லை. 100% உங்களுக்கு சரி. சரியா? ரைட். இப்ப நாங்க என்ன சொன்ன விஷயத்துல இப்ப முடிவுரை நாங்க இப்படி இதை முடிக்கணும்னு சொன்னா இந்த அரசியலும் அரசியல் இயல்புகள்ல வேறுபாடுகளையும் நீங்க தேவைன்னு சொன்னா நான் தேர்வு தந்திருக்கேனே. அதுல அந்த வேறுபாடுகள் காட்டிருக்கேன். அரசியல்னு சொன்னா என்ன, அரசியல் செய்யறது, இங்கால அரசியல் என்ன செய்யறது, கற்கிறது எல்லாம் உங்களுக்கு தியரி ஒன்று தந்திருக்கேன். இங்கால அரசியல்ல வந்துட்டு ஒரு கட்சி தலைவர்கள், கட்சி கூட்டம், அந்த அரசியல் அதாவது அரசியல் தலைவர்கள், அரசியல் கூட்டு கட்சியில உறுப்பினர் விஷயங்கள் இருக்க போகுது. இப்ப இங்கால அதுக்கு உபசீதம் நினைப்பாங்க. அதாவது அரசியல் அந்த பற்றின மாணவர்கள் இருப்பாங்க, அதாவது அரசியல் அறிஞர்கள் இருப்பாங்க, அந்த அரசியல் பாடத்தை படிக்க ஆட்கள் உயர்வான ஆட்கள் அப்படி இருப்பாங்க. அப்படி அந்த உங்களுக்கு எப்படி விளங்கினையோட அதை வேறுபாட காட்டுறேன். இப்ப எல்லாத்தையும் காட்டி வந்து இப்ப முடிவுரைக்கு நாங்க நிக்கணும். என்னன்னு சொன்னா இப்ப சொல்லலாம் நீங்க இந்த அரசியல் அரசியல் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஏன் இது ஒரு சமூகத்தோட நெருங்கிய இதை நீங்க அந்த பயிற்சியில வரணும். இந்த அரசியல் அரசியல் விஞ்ஞானத்தை நாங்கள் சமூகம் அதாவது சமூக பிரிவுடன் நெருக்கமான தொடர்பை கொண்டு காணப்படுது. அதனால் தான் அரசியலுடனும் மனிதன் சமூகமான நெருக்கத்தை கொண்டு காணப்படுகிறார். அதனால் தான் அரசியல் ஒரு சமூக பிரயோகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அரசியலும் இந்த அரசியலில் கற்கின்ற மாணவர்கள் அதாவது இந்த அரசியலை பற்றி விளங்கணும் என்றதுக்காக ஒரு கற்கை வடிவத்தை அரசியலை படி நான் எழுதுவேன். உண்மையா 100 இல்லாத அங்காயம் எழுதுவேன், எழுதிக்கே போவேன். பெண் எக்ஸாம்பிள் விட்டா என்ன சொன்னா செல்றேன். அப்ப நாங்க விளங்கின விஷயத்தெல்லாம் எழுதிக்கே இருக்கிறோம். இப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு எங்க மைண்ட்ல என்ன வருது எல்லாத்தையும் இப்போ ஒரு கதை ஒன்றை கேட்டான்னு சொல்ல எல்லாத்தையும் நான் கக்கி போட்டு போய்தான் உண்டை மூடாம எல்லாத்தையும் சொல்லி போட்டு போய்தான். அது மாதிரி எங்களை மனசுல எப்படி நாங்க படிச்சது விளங்கிட்டோ எல்லாத்தையும் எழுதலாம். நாங்க பயப்பட தேவையில்லை. அது சரி என்று சொன்னா எல்லாத்தையும் எழுதுங்க, நம்பி எழுதுங்க. சரியா? அப்ப அப்படி கொடுத்துட்டு கடைசி முடிவில ஏன் இது அரசியலும் அரசியலுக்கும் இடையிலான நாங்க வேறுபாட்டை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த அடிப்படையில் சமகாலத்தை நான் ஒப்பிடணும். சமகாலத்தை கொஞ்சம் சொல்லக்குள்ள கொஞ்சம் நல்லா செய்யும் உங்களுக்கு பூரணமான மார்க்ஸ் கிடைக்குது. அப்ப இன்றைய காலகட்ட அரசியல் நாங்க நோக்குகின்ற போது இந்த அரசியலுடைய செயற்பாட்டு வடிவங்களை பார்க்கின்ற போதும் அதே போல அரசியல் என்பதை கற்கை வடிவங்களாக நாங்க பாடசாலைகளில், பல்கலைக்கழகங்களில், அதே போல ஏனைய லைப்ரரி நூல் நிலையங்கள் எல்லாம் நாங்க தேடி தெளிந்த அரசியல் செயற்பாடுகள் எல்லாம் அரசியல் செயற்பாடுகளுடைய கற்கை வடிவத்தை நாங்க நோக்குகின்ற போது அரசியலும் அரசியலுக்கும் இடையிலான வேறுபாடு திட்ட தெளிவாக விளங்குகிறது. அதனால் தான் நாங்க இப்ப நடைமுறையில அரசியல் என்பதும் அரசியல் என்பதும் ஒரு முக்கியமானது, மனிதனுடன் நெருக்கமானதாக காணப்படுவது என்பதை நாங்க இதுல எந்த விஷயம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஷோர்ட்டா ஒரு முடிவுரை வேண்டாம் முடிச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி 20 மார்க்ஸ் சொல்லக்கூட நாங்க எவ்வளவு அறிமுகம் கொடுத்தோமோ அதே மாதிரி முடிவுரையை ஒரு 4 மார்க்ஸ் ஏற்ற மாதிரி கொடுத்தாச்சு. அப்ப இதுல என்னது வளர்ந்து பிள்ளைகள் அறிமுகத்துக்கு 4 மார்க்ஸ் சொன்னா அது ஒரு பேஜில் எழுதுங்க. அதாவது பேஜில் எழுதுங்க. அறிமுகத்தை பேஜுக்கு வராடி ஒரு அரைப்பாக்கமாக எழுதுங்க. அங்க தொடங்கி உள்ளடக்கம் அப்படின்றதுல கடைசா ஒரு 4வது பேஜில் ஒரு கடைசி பக்கத்துல முடிவுரையை போடுங்க. இல்லையே கொஞ்சம் அரை பக்கத்துல போடலாம் தாராளம். அவங்களுக்கு எதிர்பார்க்க சொன்னா அறிமுகத்துக்கு 4 மார்க்ஸ் சொன்னா
குறைஞ்ச நீங்க 3 மார்க்ஸ் அதை எடுக்கணும். முடிவுரைக்கு 4 மார்க்ஸ் சொல்றீங்கன்னா அதுல குறைஞ்சது 3 மார்க்ஸ் எடுக்கும். அப்ப 3 3 6. இப்ப நடுவுக்குள்ளது 12 12 போடுவாங்களா இல்ல. அப்ப அதுல ஒரு 10 போட்டாலும் 10 அதுல 3 இதுல 3 16 மார்க். இப்ப 20 16 தாராளம். சில நேரங்கள்ல ஒரு பிள்ளை நல்லா செஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு பார்த்து பாராமண்டோட என்ன செய்வாங்க சில சேர்மார் அவருக்கு 20க்கு ஒரு 18 போடுவோம். என்ன சொல்ல நல்லா இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. அப்ப உங்களுக்கு அங்க 12க்கு என்ன செய்யுது, அங்க 12 மார்க்ஸுக்கு 11 போட்டுட்டு இங்கால முடிவுரை முகவுரை நீங்க நல்லா ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு என்னடா எப்பவும் தான் 20க்கு 20 போட மாட்டாங்க. நல்ல வழக்கம் 20க்கு 20 போடா அவங்களுக்கு அங்க பிடிமான லெக்சர் மாதிரி பிடிமான. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு சரியா ஃபுல்லா நீங்க 100க்கு 100 போட்டீங்க. என்ன மாதிரி கொஞ்சம் பேப்பரை பார்க்கலாமா என்று பார்த்தாங்கன்னு சொன்னா அவருக்கு என்கொயரி போகும். ஏதாவது சின்ன பிழை இருந்தாலும் அவரை வேலை போயிடுச்சு. சும்மா இல்லை, நீங்க எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்ல பேப்பர் திருத்துறதுல இருந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக். நினைச்ச மாதிரி செய்யலாது. நீங்க தளவாள எழுதி வச்சு நீங்க அதுல எந்த வித பிழையும் இல்லைன்னு சொன்னாலும் அப்படி போட மாட்டாங்க. ஒரு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் குறைச்சு தான் போடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க எங்கேயாவது செட் ஸ்கோர் வந்துக்கிட்டு 1.3 1.9 போகும், 2.9 போகும். எங்கேயாவது 3 எல்லாம் வந்துருக்குமா இல்லை. அப்ப அந்த 3 பாடத்துக்கும் குறைவாகத்தான் அந்த பாயிண்ட்கள் வரும். அப்ப அதால நீங்க யோசிக்க தேவையில்லை. சரியா? என்று சொன்னா டொப்புக்கு வராது. இப்ப 3 பாடம் ஏ என்று சொன்னாலும் அந்த ஏ 99 வர ஏ தான் இருக்கு, 100ல வராது. சரியா? தெளிவா இருக்கும். ரைட். இப்போ உங்களோட சார்பில் என்ன கேள்வி கொண்டு வந்தீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு 10 நிமிஷம் இருக்கு பாப்போம். ஏதாவது சரி. தஸ்வினி வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? இந்து, ஹம்தா, அபிதா, பர்சானா என்ன சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், பார்த்த கேள்வியல் மட்டுக்கு தான் இருக்கு. சரி. அப்ப சரி, நாங்க இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று பார்ப்போம். சரியா? 2023ஆம் ஆண்டும் ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். அதுல எப்படி கேள்வி ஒன்று எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். சரியா? அதை பார்த்துட்டு முடிச்சு கொள்ளும். ரைட். இப்ப இதுல கேட்டிருக்காங்க. இப்ப நாங்க வேறுபாடு பார்த்த மாதிரி இப்ப இயல்புகள் கேட்டிருக்காங்க. இயல்புகள்டா முதலாவது அறிமுக பகுதி என்ன அரசாங்கத்தை பத்தி முழுமையான ஒரு அறிமுகம் செயற்பாடு. அப்ப இதுவும் வந்துகிட்டு முதலாவது யூனிட்டுக்குரிய கேள்வி ஒன்று போட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், அதாவது எக்ஸாம் செஞ்ச மாணவர்களுடைய பாஸ் பேப்பர்ல அதுல அரசியல் விஞ்ஞானத்தின் இயல்பு மற்றும் பாடப்பரப்பை விவரிக்க. அப்ப அரசியல் விஞ்ஞானத்தினுடைய என்ன கேட்டீங்க இயல்பை பற்றி விவரிக்க, அதோட அந்த பாடப்பரப்பையும் ஆராய்க்க. இங்க கேட்டிருக்க என்னது அரசியல் விஞ்ஞானம். அரசறிவியல் பாடப்பரப்பை பத்தி கேட்டிருக்காங்க. என்ன அதனுடைய அரசறிவியல் பாடப்பரப்புடைய அந்த பாடப்பரப்பையும் அதனுடைய இயல்பையும் கேட்டிருக்காங்க. இப்ப அரசியலை கேட்டிருக்காங்களா அரசறிவியல் கேட்டிருக்காங்க? அரசறிவியல் கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க எப்படி அதை கொடுக்கணும்? அரசறிவியல் என்ன அரசியல் தனியா கேட்கல, அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன சில நேரங்கள்ல அரசியல் விஞ்ஞானத்தின் தான் வரப்போகுது. எங்கேயாவது கேள்வி அரசியலை பற்றி ஆராய்க சொன்னா அப்படி கொடுக்கலாம். அப்படி அதை கொடுக்க அளவுக்கு ஒரு 20 மார்க்ஸுக்கு வராது. ஷோர்ட் சொன்னா 10 மார்க்ஸுக்கு கொடுக்கலாம். ஆனா அரசறிவியல் பாடப்பரப்பினுடைய விவரணைன்னு சொல்லக்குள்ள நாங்க எல்லாத்தையும் கொடுக்கலாம். அப்ப இதுல நாங்க இப்ப வந்துட்டு முதல்ல பார்த்த கேள்வி என்ன அரசறிவியலோட வேறுபாடு பார்த்தோம். அரசியல் இப்ப அரசறிவியலுடைய பாடப்பரப்புன்னு சொன்னா என்னத்தை பத்தி சொல்றாங்க, இது என்ன விளங்கிருக்கு பாப்போம். அரசறிவியல் பாடப்பரப்புன்னு சொன்னா என்ன? அரசறிவியல் இயல்பு மற்றும் பாடப்பரப்பு அரசின் செயற்பாடுகள் பற்றி எழுதுறது. அரச அறிவியலை பத்தி கேட்டீங்க. அரச அறிவியல் பாடப்பரப்பு. அப்ப அரச அறிவியலின் இயல்பும் அதே மாதிரி பாடப்பரப்பும். இயல்புன்னு சொன்னா அரச அறிவியல் தன்மைகள், அதாவது அதனுடைய பண்பு சரி செயற்பாடுமே. அப்ப அரச அறிவியல் விஞ்ஞானத்தினுடைய நாங்க வழங்குவோம். சரி, அரசியல் விளம்பரம். அப்ப அந்த அரசியலை தான் நாங்க அரச அறிவியல் பாடப்பரப்பா படிக்கணும். அப்ப அரசியல் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய இந்த அரசியல் பாடத்தினுடைய இயல்பு மற்றும் அந்த பாடப்பரப்பையும் என்ன செய்யலாம் விளக்கட்டாமன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாங்க விளக்கலாம்னு சொன்னா எங்களுக்கு அரச அறிவியல் பாடப்பரப்பை எப்படி சொல்லியிருக்காங்க?
சொல்லுங்க பாப்போம். அரசறிவியல் வந்து பிரஜைகளுக்கு இடையிலான சமூக செயற்பாட்டாகும். ம் வேற அரசறிவியல் பாடப்பரப்புன்னு சொன்னா எப்படி அரசறிவியல் ஒரு கற்கை ரீதியானது அப்படியா எப்படி எடுக்கலாம்? சரி இந்த அரசியலை இதில் சொல்லுங்க. அரசியலை கற்கிறத பற்றி. அரசியலை கற்கதை பற்றி. சரி இந்த அரசியலை கேட்கிறாங்க என்னன்னு சொன்னா அரச அறிவியலை பத்தி கேட்டீங்க. அரச அறிவியலை கற்றல் என்பதுல வந்துகிட்டு நாங்க பார்க்கணும். முதலாவது என்னன்னு சொன்னா அரச அறிவியல் சொன்ன முதல் நாங்க அரசியலை பத்தி ஷோர்ட்டா நாம சொல்ற மாதிரி அரச அறிவியலை பத்தியும் என்ன செய்யணும், முதல் அவர் அறிமுகம் கொடுக்கணும். நாங்க முதல் பார்த்து அரசியலையும் அரசு அறிவியல் ரெண்டையும் சேர்த்து பாருங்க. இப்ப அரசு அறிவியலை பத்தி அறிமுகம். இப்ப அரசு அறிவியல் என்பது அதாவது எப்படி நாங்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னா அரசு அறிவியல் ஆரம்ப காலம் அதாவது கிரேக்க காலத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கற்கை துறையாகும். அதாவது 2000 அல்ல 2500 அல்லது 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒன்றாகும். இந்த அரசறிவியலினுடைய ஆரம்ப கர்த்தாக்களாக பிளேட்டோ அரிஸ்டோட்டில் விளங்கினார்கள் என்றுதான் இந்த ஆரம்பத்தை நாம் கொண்டு வரணும். சரியா? இந்த திரும்ப சொல்லலாம், இந்த அரச அறிவியல் என்பதை பத்தி நாங்க ஒரு புராதன கற்கை என்ற சொல்லி தொடர்ந்து என்ன சொல்லணும், இந்த அரசறிவியல் சமூக பிரஜையோட ஒரு நெருக்கமாக காணப்படுகிறது. அதாவது கட்டாயமாக சமூகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு பிரஜைகளும் அரசறிவியல் பாடப்பரப்பை கட்டாயம் விளங்க வேண்டும், கற்க வேண்டும் என்ற ஒன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் நாங்க முதல்ல அந்த அடிப்படையில அரசியல் வந்துகிட்டு அரசியல் பாடப்பரப்பில் 2 வகையான கருத்துக்கள் காணப்படுது. ஒன்று அரசியல், அடுத்தது அரச அறிவியல். அந்த அரசியல் என்றால் என்ன என்பதை நாங்க முதல்ல வழங்கணும். திரும்ப அரசு அறிவியல் என்னன்றதை வழங்கணும். அரசியல் என்பது ஒரு நீங்க என்ன சொன்னீங்களே நடைமுறை ரீதியாக கற்றல் என்று சொல்ற அந்த விஷயத்தை சொல்லலாம். அதே போல அரச அறிவியல் என்பது ஒரு கற்கை வடிவமாக என்றதை நாங்க சொல்லலாம். இப்படி அந்த அரசியல்ல வந்துட்டு எப்படி நாங்க வழங்குறோம், அதாவது அரசியல்ல வந்துட்டு நாங்க எப்படி சொல்லலாம், அரசியல்ல வந்துட்டு ஒரு சாதாரணமான நிலைமையில ஒரு அரசியல் செய்கிற விஷயம் அது வந்துட்டு எப்படின்னு சொன்னா அரசியல் ஆட்சி சம்பந்தமான விஷயம். அதே போல அரசுக்கு பிரஜைகளோட எப்படி அரசியல் தொடர்பு இருக்கின்றது அரசியலை சுட்டி காட்டலாம். அரசு அறிவியல்ல பாடங்கள் சம்பந்தமாக அதாவது அரசு அறிவியல் வந்துட்டு அது எப்படி அந்த விஷயத்தை நாங்க விளங்கி கொள்றோம் என்ற அடிப்படையில் இருக்குது. ஏனென்று சொன்னா நாங்க இப்ப தந்திரிக்க தலைப்பு அரசு அறிவியல் பாடப்பரப்பு. அந்த அரசு அறிவியல் பாடப்பரப்பில வந்துகிட்டு கற்கை துறையாக காணப்படுவதில் 2 கருத்து எழுதி 2 கருத்தை தான் நாங்க அந்த பாடப்பரப்பில் படிக்க போறோம். ஒன்று என்ன கருத்து, அரசியல் கருத்தியலையும் அரசு அறிவியல் கருத்தியலும். இப்பதான் நாங்க அரசியலை பத்தியும் அரசு அறிவியலை பத்தியும் என்னன்றத இனங்காணும். இப்ப இது கேள்வி வந்துட்டு நாங்க ஏற்கனவே பார்த்த அரசியலுக்கும் அரசு அறிவியல் வேறுபாட்டு கேள்விதான் அது. அவங்க ரெக்டா வேறுபாடுகளை தந்திருக்காங்க. இப்ப நாங்க எங்களோட தியரியில தனிய வேறுபாடுகள் என்றே இருக்கிற தொடர்படுத்துதல், அதே போல அரசியலை வேறுபடுத்திக்காடுன்னு தனியே இருக்கு. அப்ப எல்லாமே ஒரு ஆரம்பத்தில் இருந்தான் வருது. இங்கேயும் அதே பழமை வாய்ந்த ஆரம்பம் தான், அங்கேயும் அதே பழமை வாய்ந்த ஆரம்பம் தான். ஆனா என்ன இங்க சொல்லப்படுதுன்னு சொன்னா, இங்க சொல்லப்பட விஷயம் அந்த முக்கியமான அரசியல் சொன்ன என்ன, அரசு அறிவியல் சொன்ன என்ன என்ற 2 கருத்து தான் இதுல முக்கியத்துவமாக விளங்குது இந்த பாடப்பரப்புல. அந்த 2 கருத்தையும் விளக்குறது தான் அரசு அறிவியல் பாடப்பரப்பு சம்பந்தமாக விளக்குறது. இப்ப விளங்கிட்ட உங்களுக்கு? விளங்கிட்டா? ரைட். இப்ப இந்த தியரியை கொஞ்சம் நீங்க நல்லா படிக்கணும். யாருக்கும் ஒரு சிலர் அமைதி அறிக்கைகள், அதாவது எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களை விடுங்க என்ற மாதிரி ஃப்ரீ அறிக்கைகள். என்னன்னு சொன்னா விஷயம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் கடினமா இருக்கி. என்னன்னு சொன்னா காலம் கடக்க கொஞ்சம் பயமும் பதட்டமும் இருக்கும். அப்படித்தான் என்ன சொன்னா இது காரணம். உண்மையான விஷயம் என்ன சொன்னா படிப்பது காணாது. சரியா? ரைட். நான் உங்களுக்கு மட்டும் எங்களோட அவங்களுக்கும் கொடுப்பேன், கொடுக்காம இல்லை. உங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று தார். சரியா? முதல் நீங்க என்ன விஷயம் சொன்னா நான் அன்றைக்கு கொஞ்சம் கேள்வி தந்திருக்கேன். முதல் அந்த கேள்வி தலைப்பு தான், இதான் தலைப்பு, இப்படிதான் கேள்வி வரப்போகுது. இந்த கேள்வியை எடுத்து முதலாவது யூனிட் படிங்க.
கிழமைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா 7 நாள்னு சொன்னா 7 நாளைக்கும் நீங்க உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு டைம் உண்டு. நீங்க எனக்கு தாங்க இல்ல உங்களுக்கு நான் டைம் ஒன்று மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டேன் ஒரு 1 hour சரியா நீங்க எப்படி படிக்கணும்ன்றதை சொல்லி தரேன். 7 நாளைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளும் ஒரு ஃப்ரீ டைம் இருக்கு சரியா. தனிப்பட நீங்க அனுப்பி உங்களுக்கு குரூப்ல போட சிரமம் தான் அதாவது பர்சனல் தானே. அப்ப அதால உங்களுக்கு அந்த டைம் கொடுத்தாங்க அந்த டைமுக்கு நீங்க என்ன படிக்கணும்ன்றதை நான் சொல்லித்தரேன். முதல் நான் தந்த 2 இதுல நிமிக்க கேள்வியை முதல் எடுக்கணும். அதைத்தான் முதல் படிக்கிறது என்ன சொன்னா முதல் யூனிட் 2வது யூனிட் கேள்வி தந்துச்சு. இப்ப இந்த 7 நாளையும் 1 hour டைம் உங்களுக்கு ஏனைய பாடங்களும் படிச்சுட்டு எந்த டைம் மிச்சம் அறிக்கின்றதை எனக்கு நீங்க அனுப்புங்க. சரி இந்த 7 நாள்ல ஒரு நாள் உங்களுக்கு ஹாலிடே அது ஃப்ரைடே நீங்க லீவ் விடுங்க ஃப்ரீயா விடுங்க படிக்க தேவை எப்பவும் படிச்சா மண்டே இதாயிடும். அதனால 6 நாள் சாய்ஸ் பண்ணுங்க. இந்த 6 நாள்ல ஒரு அவர் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமை எனக்கு மெசேஜ்ல தாங்க. இந்த டைமுக்கு நீங்க எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்ன்றதை நான் வாய்ஸ்ல தாரேன். கொமனா ஒவ்வொரு ஆக்களுக்கு அனுப்பிவிடுவேன் நீங்க பாருங்க. அதாவது என்ன தலைப்பு இன்றைக்கு நீங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த ஒரு நாளும் அந்த தலைப்புக்குரிய விஷயத்த சும்மா வாசிங்க. ஒன்றும் செய்யவே இல்லை சும்மா வாசிங்க. இப்ப உதாரணமா அரசியலின் இயல்பு பற்றி ஆராய்க அரசியல் அரசியல் இயல்பு பற்றி ஆராய்க. இந்த இவ்வளவு ஒரு கேள்வி சொன்னா இந்த இயல்போட சம்பந்தப்பட்டது முதலாவது பகுதியிலே இருக்கு. தியரியில முதலாவது அரசியல் இயல்புகள் ரெண்டே இருக்கு. அந்த இயல்புகள்ல இருந்த அந்த இயல்புகள் வரைக்குமான முடிவு வரைக்கும் என்ன விஷயமோ அதை ஒன்றுக்கு அந்த ஒரு மணித்தேலத்துக்கும் வாசிச்சு கேறீங்க. வாசிச்சு கடைசி ஒரு 10 நிமிஷம் நீங்க வாசிச்சதை வாயில சொல்லி பாருங்க சரியா. அப்படியும் இல்லாட்டி நீங்க ஒரு ஆள் படிச்சு கொடுக்க மாதிரி இருந்து முன்னுக்கு ஒரு ஆள் இருக்கா இல்ல ஒரு பிள்ளைகள் இருக்கன்னு சொல்லி கற்பனையில நீங்க சும்மா வாயில செல்லுங்க. கடைசியில ஒரு 15 நிமிஷம் போதும். நல்ல கொஞ்சம் கட்டித்தனமான ஆட்கள் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அதை விளங்கி எடுத்துருவாங்க. இல்ல கொஞ்சம் கஷ்டமான ஆட்கள் ஒரு 45 நிமிஷம் எடுங்களேன். மேக்சிமம் 45 நிமிஷம் எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வாயில சொல்லி பாருங்க. உங்களோட வாழ்நாளே மறக்காது இப்படி படிச்சீங்கன்னு சொன்னா. நீங்க யூனிவர்சிட்டி போய் திரும்ப ஒரு நீங்க ஒரு ஆசிரியராகி ஒரு மாணவன் படிச்சு கொடுக்கும் வரைக்கும் நான் சொல்ற விஷயம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு என்னன்னு சொன்னா நீங்க படிக்க விஷயம் காணாது. நீங்க என்ன படிக்கல நீங்க படிக்க சும்மா மேலோட்டமா சும்மா இந்த அதாவது எப்படி சொல்ற மாடு புல்ல மேய்ச்சி திரியுமே அது மாதிரி இங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அப்படித்தான் நீங்க உங்களோட செயற்பாடு எல்லாரும் தான் பொதுவா இன்னும் சரியா ஈக்குவலா கொஞ்சம் ஒத்தனமே சரியா படிக்கல. உத்தர மைண்டும் 100 அதாவது 100க்கு ஒரு 50% இல்லை என்றான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நீங்க படிக்கல விளங்குது செயற்பாடுல. அதனால எக்ஸாம் வந்தா கொஞ்சம் நார்மலா படிச்சு ஒரு மாதிரியா எடுக்கீங்க. ஆனா பூரணமாக நீங்க 100க்கு 100 எடுக்க அளவுக்கு திறமையாக இருக்கும். ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு விட சொல்ற மாதிரி இருக்கும். அந்த திறமைக்கு வரணும்னு சொன்னா நான் சொன்ன முறை படிச்சிடலன்னு சொன்னா எல்லாருக்கும் சக்சஸ். நீங்க இதுல 15 பேர் இல்லை இது பிறகு இன்னும் ஒரு 30 பேரோ 40 பேர் வந்தாலும் எல்லாருமே எடுத்துட்டு எல்லாருமே யூனிவர்சிட்டி போகலாம். அந்த வழியை நான் சொல்லி தருவேன். ஆனா அதுக்குரிய முயற்சிகளை ஈடுபாடுகளை நீங்க தான் காட்டணும். என்னாலும் செய்யல நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாடுகளை இன்ட்ரெஸ்ட காட்டுவோம் நான் அதுக்குரிய வழியை காட்டலும். ஆனா நீங்க அதுக்கு முயற்சிகளையும் ஈடுபாடுகளையும் என்னோட தொடர்புகளை காட்டும். அப்ப அந்த அடிப்படையில இந்த 6 நாள்ல உங்களுக்கு எப்ப அதாவது இப்ப உங்களுக்கும் இப்ப பெருநாள் டைம் என்ன இந்த டைம்ல எல்லாரும் பிஸி பெருநாள் முடியட்டு நான் கொமனா குரூப்ல போடுறேன் ஒரு வாய்ஸ் ஒன்று போட்ட உடனே நீங்க எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒன்று தாங்க. சார் எனக்கு வீக்ல இந்தந்த டைம் இந்தந்த டைம் திங்கள்ல இந்த டைம் செவ்வாயில இந்த டைம் புதன்ல இந்த டைம் எந்த டைம்ன்றதை நீங்க இன்ஃபர்மேஷன் வந்து கட்டாயம் தான் தந்தைங்கன்னு சொன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி நான் ஒரு தலைப்பொண்ட போடுவேன். போட்டா அந்த தலைப்பு இன்றைக்கு இதை படிங்க சொன்னா அந்த தலைப்பு எல்லாரும் படிங்க. அந்த ஆண்டுக்குள்ள எல்லாரும் படிங்க. அப்படி ஒவ்வொரு ஆக்களா படிக்கக்குள்ள இப்படியே நீங்க படிச்சு வரக்குள்ள நாங்க ஒரு 4-5வது யூனிட் எக்ஸாம் செஞ்சுட்டு போகக்குள்ள இப்படியே நீங்க படிச்சுட்டு வர டைம் அந்த எக்ஸாம் செய்கிற நெருங்குற டைம்ல டோட்டலா எல்லாருமே ஒரே மாதிரி மார்க்ஸ் எடுப்பீங்க. எல்லாருமே 90 எடுப்பீங்க. காரணம் சொன்னா நீங்க படிச்ச இந்த படிப்புல காட்டின ஊக்கம் உங்களுக்கு வேலை ஒன்று இருக்கும். வேலை முடிகிற டைம் ஒன்று இருக்கும். இல்ல நீங்க ஸ்கூலுக்கு போய் வந்து இருக்க டைம் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு மற்ற சப்ஜெக்டும் படிச்சு போட்டு ஃப்ரீயான ஒரு டைம் ஒன்று எடுங்க. மேக்சிமம் 1 hour உங்களுக்கு எடுக்க வேண்டாம். ஒரு 3/4 மணித்தேலமாவது குறைஞ்சது ஒதுக்குங்க. பாருங்க 45 நிமிஷமாவது ஒதுக்குங்க குறைஞ்சது. அது நீங்க தான் மேனேஜ் பண்ணி தரணும். சரி எனக்கு ஒரு 45 நிமிஷம் தான் ஒதுக்காரு இந்த டைம் தரோம். அப்போ ஒரு அரை மணி நேரம் வாசிங்க 15 நிமிஷம் சொல்லி பாருங்க சரியா. ரைட் இந்த மாதிரி நாங்க இனி வரும் காலங்களில் செயற்படுவோம் சரியா. பெருநாள் வந்துட்டு முடிஞ்ச உடனே நான் ஒரு 23-24 அதாவது எங்களோட கிளாஸ்
ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, அதாவது இப்போ 2ஆம் தவணை பரீட்சை ஒன்று இருக்கிறேன் 25ஆம் தேதி. அப்ப அந்த தவணை பரீட்சை முடிப்போம், ஒன்றும் செய்யலாத டைம் இல்லை. இல்ல இதுக்கு இடையில சார் நான் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அடிக்கும் சொல்றாங்க, இடையில நீங்க மெசேஜ் தாங்க, அது பிரச்சனை. ஆனா எல்லாரும் கொமனான்னு சொல்றது நான் முடிஞ்சது போறோம். ஆனா இல்ல சார் நான் இப்ப படிக்கணும் சார், இந்த எக்ஸாம்ல நல்ல இது ஒன்று எடுக்கணும் சார், இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படி ஒரு ஆர்வம் காட்டுற பிள்ளைகள் இப்ப வேணுமானாலும் எனக்கு மெசேஜ் தரலாம், கிளாஸ் முடிஞ்சது போறோம். சரியா? அது உங்களோட விருப்பம், நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷனை தருவேன். ரைட், இன்றைய விஷயங்கள் கிளாஸில் உள்ள விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டு தானே பூரணம்? யாருக்காவது கொஞ்சம் கிளியர் இல்லாம அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல சார். ரைட், நிகிலா விளங்கிட்டா? அபிதா, பல்சனா விளங்கிட்டா உங்களுக்கு? சார். ரைட், இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அப்படி ஓகேன்னு சொன்னா இப்ப அனுப்புறாங்களா அனுப்புங்க, இல்லாட்டி அடுத்த நான் சொன்ன டைமுக்கு அனுப்புறாங்களும் அனுப்புங்க. சரியா? என்னன்னு சொன்னா எங்களுக்கு மிக முக்கியம், எக்ஸாம்ல என்ன வழி வந்தாலும் இந்த இவ்வளவுக்குள்ள இருந்தாவது 75ல இருந்து ஒரு 80க்குள்ளையாவது நாங்க என்ன செய்யணும், எடுத்துருவோம். இதான் எங்களோட கனவா இருக்கும், எங்களோட டார்கெட் இதான். 75 இருந்து 80 குறைஞ்சது. அதுக்கு அங்கால போகாட்டியும் பிரச்சனை இல்லை, குறையவும் போடா. ஆனா இது கூடாட்டியும் பிரச்சனை இல்லை, இந்த டார்கெட்டுக்கு தான் எங்களுக்கு இருக்கணும் என்று ஒரு நம்பிக்கை உறுதி எடுங்க. ஆனா கொஞ்சம் பெஸ்டா நாக்கள் இல்ல, நான் 80ல இருந்து 100 வரைக்குள்ள எடுப்போம், அப்படி முயற்சி உள்ளாக்கள் அப்படி நார்மலான ஒரு டைப்ல உள்ளாக்கள் இந்த முயற்சி செய்யுங்க. அதை இனி வரும் காலங்களில் செயற்படுத்தக்கூடிய வழியில நான் சொல்லி தந்தேன், அந்த வழியில போங்க. கொஞ்சம் சில டைம்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும், படிக்க மைண்ட் இருக்கும், குடும்பத்துல சூழ்நிலைகள் அப்படி இருக்கும், அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற சொல்யூஷனை நான் சொல்லி தருவேன். ஆனா நீங்க தானே செய்யணும், அதுக்குரிய மாதிரி எனக்கு மெசேஜை போட்டு சேரக்கூடிய ஒரு வழி, இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம், இந்த டைமுக்கு எப்படி செய்யலாம் சார், இதுக்கு எப்படி. ஒரு சிலர் காலையில் நேரத்தில் படிக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று உள்ள பிள்ளைகளுக்கு, சிலருக்கு லேட் நைட்ல படிப்பாங்க, அப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைப் இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷனை நான் தருவேன். ஆனா நீங்க தான் அந்த டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணி தாங்க. சரியா? ரைட், ஓகே, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜிசாக்கல்லாஹ்.